கடிகை புனிதர்கள் பேதுரு பவுல் பங்கில் செயல்பட்டு வரும் திருத்தூது கழகங்களின் 2025-2026 ஆண்டிற்கான செயல்பாட்டு அறிக்கையை சமர்ப்பிப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறோம். ஆன்மீக பூமியாம் நமது கடியப்பட்டினம் பங்கில் ஆன்மீக வாழ்விற்கு உதவியாக இருப்பதில் நமது சபைகளின் பங்களிப்பு மிக சிறப்புக்கு உரியது. 60 குருக்கள், 450க்கு அதிகமான அருட்சகோதரிகள் இதற்கான சான்று. வானளாவ உயர்ந்து நிற்கும் பேதுரு பவுல் ஆலயம், அழகிய தோற்றம் கொண்ட மக்கள் திருத்தலமாகிய புனித அந்தோனியார் ஆலயம் பழமைக்கும் புதுமைக்கும் சான்றாக உயர்ந்து நிற்கின்றன. இளையோர் முதல் முதியோர் வரை ஆலயம் சந்தித்தல், ஆலய வழிபாடுகளில் அதிகமானோர் பங்கேற்பு, இவைகளில் நமது திருத்தூது கழகங்களின் பங்களிப்பும் பங்கேற்பும் மறக்கவும் மறுக்கவும் முடியாது. சமூக சேவைகள், ஏழைகளுக்கான நல உதவிகள், நோயாளிகள் சந்திப்பு, நல் மரணத்திற்கு தயாரிப்பு, இவைகள் திருத்தூது கழகங்களால் ஆற்றப்படும் மிகச்சிறந்த பணிகளாகும். சிறப்பாக பணிகள் செய்த அனைத்து திருத்தூது கழக உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கூறுவதோடு, அனைத்து திருத்தூது கழகங்களையும் காலத்தின் தேவையை கருத்திற்கொண்டு மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி வரும் நம் பாசமிகு பங்கு தந்தையர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் கூறி இவ்வாண்டு அறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். சபைகளின் 2025-2026 ஆண்டுக்கான செயல்பாடுகள். கிறிஸ்தவ வாழ்வு சமூகம். உறுப்பினர்கள் ஆண்கள் 44 பேர், பெண்கள் 136 பேர். சபையின் நோக்கம்: ஆன்மீகம், குழுமம், அருட்பணிகள். உதவிகள்: 54,500 ரூபாய் ஏழைகளுக்கு உதவி செய்தோம். திருமண உதவிக்கு 99,500 ரூபாய் கொடுத்தோம். கல்விக்கு உதவியாக 43,400 ரூபாய் கொடுத்து உதவினோம். மருத்துவத்திற்கு உதவியாக 38,920 ரூபாய் கொடுத்து உதவினோம். கிறிஸ்து பிறப்பு விழாவின் போது சிறப்பு உதவியாக ரூபாய் 7,000ற்கு ஏழைகளுக்கு துணி எடுத்து கொடுத்தோம். அருகு விலையிலுள்ள துப்புரவு பணியாளர்களின் குழந்தைகளுக்கு 52 பேருக்கு 36,000 ரூபாய் கொடுத்து உதவினோம். நோயாளிகள் சந்திப்பு. மருத்துவமனையிலும் வீடுகளிலும் 146 பேரை சந்தித்துள்ளோம். படுக்கை நோயாளிகளை சந்தித்துள்ளோம். பொதுப்பணிகள்: 2 மாதத்திற்கு ஒருமுறை பஸ் ஸ்டாப் சுத்தம் செய்தோம். நோயாளிகளை சுத்தம் செய்தோம். சாலைகளை சுத்தம் செய்தோம். புதர் செடிகளை வெட்டி சுத்தம் செய்தோம். ஆன்மீக பணிகள்: வருடந்தோறும் பொங்கல் விடுமுறையில் 3 நாள் உள்ளிருப்பு தியானமும் நடைபெறும். அனைத்து உறுப்பினர்களும் பங்கெடுத்தோம். தினமும் ஆலயம், ஆலய வளாகம் சுத்தம் செய்து வந்தோம். வெள்ளிக்கிழமை பீடம் சுத்தம் செய்தோம். ஜெபமாலை செய்து வந்தோம். கல்லறை தோட்டம் சுத்தம் செய்தோம். வழியோர ஏழைகளுக்கு உணவு வழங்கினோம். அந்தோனியார் ஆலயத்தில் குடில் அமைத்தோம். தவக்கால பணிகள்: பெரிய வியாழன் காணிக்கை பவனியில் ஏழைகளுக்கு பொருட்கள் வழங்கினோம். தவக்காலத்தை முன்னிட்டு தினமும் 12 மணிக்கு சிலுவை பாதை ஜெபித்து வந்தோம். திரு யாத்திரை சென்று வந்தோம். பயிற்சிகள் 8. வட்டார பயிற்சி மாதந்தோறும் 3வது வெள்ளிக்கிழமை நடைபெறும். அதில் பங்கெடுத்தோம். உள்ளூர் பயிற்சி 4ல் அனைவரும் பங்கெடுத்தோம். வியாகுல மாதா சபை உறுப்பினர்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலரும் இணைந்து 120 உறுப்பினர்கள் உள்ளோம். நோக்கம்: நோயாளிகளுக்கு உதவி செய்தல், படுக்கை நோயாளியை சந்தித்து அவர்களுக்கு திவ்ய நற்கருணை வாங்கி கொடுத்தல், ஏழைகளுக்கு உதவுதல். ஏழைக்கு உதவி
ரூபாய் 18,200 கொடுத்தோம். நோயாளர்கள் சந்திப்பு. மருத்துவமனையிலும் வீடுகளிலும் நோயாளிகளை சந்தித்து வருகிறோம். பொதுப்பணிகள். பஸ் ஸ்டாப் சுத்தம் செய்தோம், சாக்கடை சுத்தம் செய்தோம், தூய்மை பணியாளர்களுக்கு உணவு கொடுத்து உதவினோம். ஆசிரமம் சந்திப்பு. 2 முறை ஆசிரமம் சந்தித்து ரூபாய் 25,000 உதவி செய்தோம். ஆன்மீக பணிகள். ஜெபமாலை மாதம் முழுவதும் திருப்பலிக்கு முன் ஜெபமாலையில் பங்கெடுத்தல். கல்லறை தோட்டம் சுத்தம் செய்தோம். கல்லறை தோட்டத்தில் ஜெபித்தோம். இறந்தோர் இல்லம் சென்று ஜெபித்து வருகிறோம். அந்தோனியார் ஆலயத்திற்கு வழிபாட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கப்பட்டது. பயிற்சி. செப்டம்பர் மாதம் திருவிழாவினை முன்னிட்டு உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. புனித வின்சென்ட் பவுல் சபை. மொத்த உறுப்பினர்கள் 19. சபையின் நோக்கம்: 1. ஏழைகளை நேரடியாக சந்தித்து உதவிகள் செய்வது. 2. வறுமையிலும் தேவையிலும் வாடும் மக்களை அன்பு செய்து கிறிஸ்துவுக்காக சாட்சிய வாழ்வு வாழ்ந்து காட்டுவது. சபையின் பணிகள்: ஏழைகளுக்கு உதவி ரூபாய் 88,500. ஒரு ஏழைக்கு வீடு கட்டி கொடுத்தது ரூபாய் 8 லட்சம். ஆதரவற்றோர் இல்லம் சந்திப்பு. மே மாதம் சகாய நகர் ஆசிரமம் உணவு உடை ரூபாய் 15,000. செப்டம்பர் மாதம் காரோடு ஆசிரமம் உணவு உடை 20,000. நவம்பர் மாதம் சகாய நகர் ஆசிரமம் உணவு உடை ரூபாய் 18,000. மார்ச் மாதம் அன்பாலயா ஆசிரமம் உணவு ரூபாய் 10,000. நோயாளிகள் சந்திப்பு. KMMC மருத்துவமனையில் நோயாளிகள் சந்திப்பு 2 முறை. நெய்யூர் மருத்துவமனை சந்திப்பு 1 முறை. படுக்கை நோயாளிகளை சந்தித்தல் 2 முறை. திருமண உதவி ரூபாய் 8,000. கல்வி உதவி ரூபாய் 4,000. மருத்துவ உதவி ரூபாய் 5,000. பொதுப்பணிகள். பஸ் ஸ்டாப் சுத்தம் 4 முறை செய்யப்பட்டது. வெள்ளிச்சந்தை அன்பாலயா ஆசிரமம் 2 முறை சுத்தம் செய்யப்பட்டது. ஆன்மீக பணிகள். வியாழக்கிழமை ஆலய பீடம் சுத்தம் செய்தல். ஜெபமாலை மாதம் செவ்வாய் தோறும் 11 மணிக்கு ஜெபமாலை சொல்லுவோம். கல்லறை தோட்டம் சுத்தம் செய்து வந்தோம். நவம்பர் மாதம் ஆன்மாக்களுக்காக புதன்கிழமை தோறும் கல்லறை தோட்டத்தில் ஜெபமாலை சொல்லுவோம். தவக்கால பணிகள். பெரிய வியாழன் காணிக்கையாக ஏழைகளுக்கு துணி எடுத்து கொடுத்தோம். உண்டியல் காணிக்கையாக ரூபாய் 3,000 கொடுத்தோம். மார்ச் மாதம் திரியாத்திரை சென்று வந்தோம். பயிற்சிகள். செப்டம்பர் மாதம் ஃபாதர் ஜிப்சன் அவர்களால் வின்சென்டிய பணி வாழ்வு பற்றி பயிற்சி அளிக்கப்பட்டது. தவக்காலத்தை முன்னிட்டு ராஜாக்கமங்கலம் துறையில் வட்டார சபையின் பயிற்சி அளிக்கப்பட்டது. பிரான்சிஸ்கன் 3ஆம் சபை. மொத்த உறுப்பினர் 104 பேர். சபையின் நோக்கம்: நற்செய்தியின்படி வாழ்வது, பிரான்சிஸ் அசிசியாரின் எளிமை, தாழ்ச்சி,
சகோதரத்துவத்தை கடைபிடித்து வாழ்வது. பணிகள்: ஏழைகளுக்கு உதவியாக ரூபாய் 39,000 கொடுத்து உதவினோம். கல்வி நிதிக்கு ரூபாய் 10,000 கொடுத்து உதவினோம். குறு மாணவர் நிதியாக ரூபாய் 6,000 கொடுத்து உதவினோம். ஆதரவற்றோர் இல்ல சந்திப்பு, தடிக்காரன் கோணம் ஆசிரமத்தில் ஏழைகளுக்கு உணவு வழங்கினோம். ரூபாய் 25,500. தவக்கால உதவிகள்: பெரிய வியாழனன்று ஏழைகளுக்கு காணிக்கை பவனியில் துணிகள், பொருட்கள் வாங்கி கொடுத்தோம். உண்டியல் காணிக்கையாக ரூபாய் 5,000 கொடுத்து உதவினோம். ஆன்மீக பணிகள்: புதன்கிழமை தோறும் ஆலய பீடம் சுத்தம் செய்து வந்தோம். பொது பணிகள்: பஸ் ஸ்டாப் சுத்தம் செய்தோம். கல்லறை தோட்டம் சுத்தம் செய்தோம். நோயாளிகள் சந்திப்பு: மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் நோயாளிகளை சந்தித்து ஆறுதல் அளித்தோம். பயிற்சிகள்: 24/5/2025 அன்று ஃபாதர் ஆண்ட்ரூஸ் மற்றும் ஃபாதர் ஜிப்சன் அவர்களால் பிரான்சிஸ் அசிசியார் இயற்கையை எப்படி நேசித்தார் என்பது பற்றி சபை உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. புனித அசிசியாரின் எளிமை, தாழ்ச்சி, மகிழ்ச்சி பற்றி ஃபாதர் ஜிப்சன் அவர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டது. பாம்பன் விளை லூர்து அன்னை ஆலயத்தில் தவக்கால தியானத்தில் உறுப்பினர்கள் அனைவரும் பங்கெடுத்தோம். புனித சூசையப்பர் சபை உறுப்பினர்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலரும் இணைந்து 75 உறுப்பினர்கள் உள்ளோம். நோக்கம்: தனிமனித ஆன்மீகத்தை மையமாக கொண்டு இயங்கி தனிமனித வாழ்வை நல் மரணத்திற்கு தயாரிப்பது. உதவி: ஏழைகளுக்கு உதவியாக ரூபாய் 31,400 வழங்கப்பட்டது. மருத்துவ செலவுக்கு ரூபாய் 10,000 கொடுத்தோம். வழியோர ஏழைகளுக்கு ரூபாய் 15,000 செலவில் உணவு வழங்கினோம். வட இந்தியாவில் உள்ள ஏழைகளுக்கு ரூபாய் 12,000 செலவு செய்து துணிகளை அனுப்பி கொடுத்தோம். ஆசிரமம் சந்திப்பு: திருவிழாவினை முன்னிட்டு ஆசிரமம் சென்று ரூபாய் 20,000க்கு உணவு வழங்கினோம். பொது பணிகள்: ரேஷன் கடை பக்கம் சுத்தம் செய்து வருகிறோம். ஆன்மீக பணிகள்: திங்கள்தோறும் மற்றும் வார நாட்களிலும் ஆலய பீடம் மற்றும் ஆலயம் சுத்தம் செய்து வருகிறோம். கல்லறை தோட்டம் சுத்தம் செய்து வருகிறோம். நவம்பர் 2ஆம் தேதி இறந்த ஆன்மாக்களுக்கான திருப்பலி சிறப்பித்து வருகிறோம். நவம்பர் மாதம் முழுவதும் கல்லறை தோட்டம் சந்தித்து ஜெபமாலை ஜெபித்து வருகிறோம். நோயாளிகள் சந்திப்பு: மருத்துவமனைகளிலும் இல்லத்திலும் நோயாளர்களை சந்தித்து ஜெபித்து வருகின்றோம். தவக்கால பணிகள்: தினம்தோறும் காலை திருப்பலி முடிந்ததும் சிலுவை பாதை ஜெபித்தல். உண்டியல் காணிக்கையாக ரூபாய் 2,000 கொடுக்கப்பட்டது. பயிற்சிகள்: சூசையப்பர் திருவிழாவினை முன்னிட்டு ஃபாதர் ஆண்ட்ரூஸ் அவர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டது. நவம்பர் மாதம் இறந்த ஆன்மாக்கள் விழாவினை முன்னிட்டு ஃபாதர் ஆண்ட்ரூஸ் அவர்களால் தியானம் கொடுக்கப்பட்டது. மரியாயின் சேனை மொத்த உறுப்பினர்கள் 80 பேர். ஆண்கள் பெண்கள் இணைந்திருக்கிறோம். சபையின் நோக்கம்: தன்னை புனிதப்படுத்தி கடவுளை மகிமைப்படுத்துவது. சபையின் பணிகள்: படுக்கை நோயாளிகள் சந்திப்பு, நோயாளியை மருத்துவரிடம் கூட்டிப்போக உதவி, நோயாளிகளை மருத்துவமனையிலும் இல்லத்திலும் சந்திப்பது, பொது இடங்கள் வழிபாதை சுத்தம் செய்வது, கல்லறை தோட்டம் சுத்தம் செய்தல், முதியோருக்கு உடல் உதவி, இறந்தோர் வீட்டில் ஜெபிப்பது,
பிரச்சனையில் உள்ள குடும்பங்களை சந்தித்து பேசுவது, கடல் அரிப்பு வேளையில் வள்ளம், மரம் இடமாற்றம் செய்ய உதவுவது, மீனவர் ஓய்வு அறை சுத்தம் செய்வது, ஆலயம் மற்றும் சுற்றுப்புற சுத்தம், குடும்ப ஜெபமாலை செய்ய ஊக்கப்படுத்துவது, கல்லறை தோட்டத்தில் ஜெபம், முதல் வெள்ளி நற்கருணை பெற உதவி, பேருந்து நிறுத்த சுத்தம், கழிவு நீரோடை சுத்தம் செய்வது, குடி நோயாளியை ஆற்றுப்படுத்துவது. 3 முறை ஆதரவற்றோர் இல்லம் சந்தித்து வந்தோம். பயிற்சிகள்: சகோதரி பாஸ்கா மேரி அவர்களால் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக என்ற தலைப்பிலும், சகோதரர் தொபியாஸ் அவர்களால் யூபிலி ஆண்டு பற்றியும் பயிற்சி அளிக்கப்பட்டது. தவக்கால பணிகள்: தவக்காலத்தில் திரியாத்திரை சென்று வந்தோம். சபை உறுப்பினர் 6 பேர் மறைக்கல்வி கற்றுக் கொடுத்து வருகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை உலக சமாதானத்திற்காக திருமணி ஆராதனை செய்து வருகிறோம். சர்ப்பிரசாத யுத்த வீரர் சபை. மொத்த உறுப்பினர் 56 பேர். சபையின் நோக்கம்: திரு இருதய பக்தி வளர்த்தல், நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துதல், தனி மனித ஒழுக்கம். ஏழைகளுக்கு உதவியாக ரூபாய் 7000 கொடுத்து உதவினோம். ஆசாரி பள்ளம் மனவளர்ச்சி குன்றிய இல்லத்திற்கு சென்று ஏழைகளுக்கு உணவிற்காக ரூபாய் 7000 கொடுத்து உதவினோம். நோயாளி சந்திப்பு. இல்லங்களில் மாதந்தோறும் நோயாளிகளை சந்தித்து ஆறுதல் அளித்து வருகின்றோம். படுக்கை நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்காக ஜெபித்து வருகின்றோம். பொதுப்பணி. அன்பியங்கள் சந்தித்து வருகின்றோம். கடலில் இன்ஜின் பழுதாகி தத்தளித்த கட்டுமரத்தை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்து அவர்களுக்கு உதவியாக இருந்தோம். தவக்கால பணிகள். தவக்காலத்தில் தினம்தோறும் மாலை 6 மணிக்கு சிலுவைப்பாதை செய்து வந்தோம். பெரிய வியாழன் திருப்பலியில் காணிக்கை பவனியில் ஏழைகளுக்கு உதவி செய்தோம். பெரிய வெள்ளி நாள் முழுவதும் அன்றைய வழிபாட்டை முன்னின்று நடத்தினோம். பாடல்கள், நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செய்தல் இவற்றை செய்தோம். பெரிய வெள்ளி சிலுவைப்பாதை முன்னின்று நடத்தினோம். ஆன்மீக பணி. தினம்தோறும் மாலை ஆலய சந்திப்பு, திருப்பலியில் பாடல் பாடுவது, முதல் வெள்ளி ஆராதனை நடத்துவது. நவம்பர் மாதம் கல்லறை தோட்டம் சுத்தம் செய்தோம். கல்லறை தோட்டத்தில் மாலை சிலுவைப்பாதை செய்து வந்தோம். பயிற்சிகள். மணக்குடி ஆலயத்தில் தவக்காலத்தில் தியானத்தில் பங்கெடுத்தோம். ஃபாதர் ஜிப்சன் அவர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டது. நற்கருணை பற்றி நாகர்கோவிலில் நடைபெற்ற தியானத்தில் பங்கெடுத்து வந்தோம். புனித அகஸ்தீனார் மதுவிலக்கு சபை. மொத்த உறுப்பினர்கள் 30 பேர். சபையின் நோக்கம் மது நோய்க்கு அடிமையானவர்களை அதிலிருந்து மீட்பது. பணிகள்: 1. 7 மதுநோய்க்கு அடிமையானவர்களை மீட்டு உள்ளோம். உலக போதை ஒழிப்பு தினமாகிய ஜூன் 26 அன்று வருடந்தோறும் ஜோதி ஓட்டம் நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம். தூத்துக்குடியில் நடைபெற்ற சர்வதேச மது ஒழிப்பு ஊர்வலத்திலும் கலந்து கொண்டு பங்கேற்றோம். 4. மறைமாவட்ட போதை ஒழிப்பு அமைப்போடு சேர்ந்து
செயல்பட்டு வருகிறோம். கத்தோலிக்க சேவா சங்கம் மொத்த உறுப்பினர்கள் 73, ஆண்கள் பெண்கள். சபையின் நோக்கம் கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பித்தல். செயல்பாடுகள்: ஏழைகளுக்கு உதவி ரூபாய் 64,639 கொடுத்துள்ளோம். ஆதரவற்றோர் இல்லம் சந்திப்பு. 1. கோணம் அந்தோனியார் குழந்தைகள் காப்பகம் சந்தித்தோம். 2. முதியோர் இல்லம் சந்திப்பு ரூபாய் 59,927 கொடுத்தோம். நோயாளிகள் சந்திப்பு. மருத்துவமனையிலும் இல்லத்திலும் நோயாளிகள் சந்திக்கப்பட்டது. திருமண உதவி வட்டியில்லா கடனாக ரூபாய் 3,15,000, மருத்துவ உதவிக்காக ரூபாய் 1,800, கல்வி உதவிக்காக ரூபாய் 10,000, குறு மாணவர் உதவிக்கு ரூபாய் 12,000, முதியோர் பென்ஷன் ரூபாய் 3,600 கொடுத்துள்ளோம். பொதுப்பணிகள்: பஸ் ஸ்டாப் சுத்தம் செய்யப்பட்டது. மாற்றுத்திறனாளிக்கு அரசு அங்கீகாரம் வாங்கி கொடுக்கப்பட்டது. கிட்னி பழுதடைந்த நபருக்கு இரத்தம் கொடுக்கப்பட்டது. KMMC மருத்துவமனையில் 2 பேருக்கு வேலை வாங்கி கொடுக்கப்பட்டது. தவக்கால பணிகள்: தவக்காலத்தில் தினந்தோறும் சிலுவைப்பாதை சொல்லுதல், பெரிய வியாழன் ஏழைக்கு காணிக்கையாக துணி கொடுத்தல், திரியாத்திரை சென்று வந்தோம். ஆன்மீக பணிகள்: ஆலயம் சுத்தம் செய்தல், கல்லறை தோட்டம் சுத்தம் செய்தல், தொகுதி கூட்டங்களில் கலந்து கொண்டு களப்பணிகள் செய்து வந்தோம். பயிற்சிகள்: ஒரு வருடத்திற்கு 10 பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. கோல்பிங் இயக்கம். மொத்த உறுப்பினர் 60 பேர். நோக்கம்: குழுவாக இணைவது, ஆன்மீகத்தில் பங்கேற்பது, சிறு சேமிப்பில் வளர்வது, வறுமை நீக்க தொழில் பயிற்சி பெற்று வருவாய் ஈட்டுவது, குடும்பத்தை தன்னிறைவு பெறச் செய்வது. பணிகள்: ஏழைகளுக்கு உதவியாக ரூபாய் 10,866 கொடுத்து உதவினோம். மருத்துவ உதவியாக ரூபாய் 2,000 கொடுத்து உதவினோம். நோயாளி சந்திப்பு: மருத்துவமனையிலும் இல்லத்திலும் நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்காக ஜெபித்து வருகின்றோம். ஆதரவற்றோர் இல்ல சந்திப்பு: பாம்பன் விளை ஆசிரம் சந்தித்து ஏழைகளுக்கு உணவு வழங்கினோம். வடசேரி ஆசிரமம் சந்தித்து ஏழைகளுக்கு உணவு வழங்கினோம். திருமண உதவியாக ரூபாய் 5,000 கொடுத்து உதவினோம். ஆன்மீக பணிகள்: கல்லறை தோட்டம் சென்று ஜெபித்து வருகின்றோம். இறந்த வீட்டிற்கு சென்று ஜெபித்து வருகின்றோம். பொது பணிகள்: பிஸ் ப்ராஜெக்ட் தொழிற்பயிற்சி நடைபெற்றது. வழியோர ஏழைகளுக்கு உணவு வழங்கி வருகின்றோம். பயிற்சிகள்: ஃபாதர் ஆண்ட்ரூஸ் அவர்களால் வரலாறு, நோக்கம், பணி பற்றி பயிற்சி அளிக்கப்பட்டது. மறை மாவட்டத்தில் நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. நற்செய்தி பணிக்குழு. மொத்த உறுப்பினர்கள் 15 பேர். நோக்கம்: 1. நம்பிக்கையை ஆழப்படுத்துதல். 2. கிறிஸ்துவை பற்றி அறியாத மக்கள் மத்தியில் அறிவித்தல். பணிகள்: ஏழைகள் நிதி உதவியாக ரூபாய் 19,600 வழங்கப்பட்டது. இல்ல சந்திப்பு, மருத்துவமனை சந்திப்பு நடைபெற்றது. ஆன்மீக பணி: பாலர் சபை சந்தித்து இறைவார்த்தை சொல்லிக் கொடுக்கப்பட்டது. தவக்கால பணி:
பெரிய வேளன் அன்று காணிக்கை பவனியில் ஏழைகளுக்கான பொருளுதவி வழங்கப்பட்டது. பயிற்சிகள் மொத்தம் 54 பயிற்சிகள் வழங்கப்பட்டது.